வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எழுதின ஒரு கதையே வாசிக்கலான்னு இருக்கேன். திடீர்னு கண்ல பட்டுச்சு. ப்ளாக்ல எழுதினது எனக்கே மறந்து போயிடுச்சு. இப்படி ஒரு கதை எழுதுனது. நான் பொதுவாவே தொடர்ந்து எழுதுறதில்ல. திடீர்னு ஒரு மனசு வரும். இந்த கதையாக்கணும் அப்படிங்கிறப்ப எழுதுவேன். அப்படி இந்த சந்தேகக்கேடு அப்படிங்கிற கதைய ஒரு சமயத்துல எழுதியிருக்கிறேன். மறந்துருச்சு. அப்படி ஒரு கதை எழுதுனது மறந்துருச்சு. அன்னைக்கு திடீர்னு ப்ளாக்ல கண்ல பட்ட உடனே, ஓ! இந்த கதைய நம்ம இவங்களுக்கு வாசிச்சு சொல்லலாமே அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த கதையை வாசிக்கிறேன். கேளுங்க. நல்லா இருக்கா பாருங்க. ஓகேயா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தேகக்கேடு. நவீனும் கவிதாவும் கைக்கெட்டும் தூரத்தில் கடல் கடல் அல்ல, அவர்கள் கைக்கெட்டும் தூரத்தில் கடற்கரையில் இருந்தார்கள். கடலில் அல்ல. நவீனும் கவிதாவும் கைக்கெட்டும் தூரத்தில் கடலில் அல்ல, அவர்கள் கையெட்டும் தூரத்தில் கடற்கரையில் இருந்தார்கள். நவீன் கல்லூரி விரிவுரையாளர். கவிதா அவர் மாணவி. கவிதாவின் கல்லூரி வாழ்க்கை நாளையோடு முடிகிறது. ரொம்ப நேரமா எதுவும் பேசாம இருக்கிறது போர் அடிக்குது. ஏதாவது பேசுங்களேன், கவிதா கொஞ்சியபடியே சொன்னாள். அவன் பார்வை போகும் திசையை பார்த்தாள். ஒரு இளைஞனும் இளைஞியும் தலையோடு தலை முட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள். கண்ணுக்கு எதிரே கடல். அலைகளை வைத்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்க அவர்கள் மணலில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார்கள். சொல்லுங்க நவீன், நாளைக்கு நான் ஊருக்கு போனோம். எத்தனையோ நாள் நாம வெளியில மீட் பண்ணியிருக்கோம். ஆனா நீங்க அதிகம் பேசுனதே இல்லை. இனிய கல்யாணம் பண்ணிக்குவீங்க தானே? எதிரில் ஒருவன் அவளையே வெறித்து கொண்டிருக்க நவீன் முகமெல்லாம் சிவக்க எட்டி அவன் சட்டையை பிடித்தான். டே, நீ முன்ன பின்ன பெண்களை பார்த்ததில்ல? அவன் நமட்டுச் சிரிப்பால் நவீனை எரிச்சல் படுத்தினான். கவிதாவுக்கு பெருமை பிடிபடவில்லை. நம்மை ஒருவன் பார்ப்பதையே பொறுத்து கொள்ள முடியலையே, இவர் நிச்சயமா நம்மளை பத்திரமா பார்த்து கொள்வார் என்று அவளாகவே முடிவெடுத்து கொண்டாள். ஏன் கவி, இத்தனை பேர் இருக்கும்போது உன்னை ஏன் பார்த்துக்கிட்டே வந்தான்? நீ ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தியா? எவ்வளோ கொழுப்பு பாருங்க. திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். இல்ல, ஒரு மாதிரி நமட்டு சிரிப்பு சிரிச்சான், அதான் கேட்டேன். விளையாடாதீங்க. நான் கல்லூரியில சேர்ந்த முத நாளே என்ன நீங்க இப்படித்தானே வெறுத்து பார்த்தீங்க? நான் ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தேனா? உமா உங்க மனைவி தீப்பிடித்து இறந்து போயிட்டாங்க, அதிலிருந்து நீங்க இப்படித்தான் இருக்கிறீங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் கமலும் சிம்ரனும் ஒன்னொன்னா சொல்லி சொல்லி யாரு நீயா நானான்னு போடுவாங்களே, அது மாதிரி யார் காரணம்னே தெரியாம 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம். சொல்லுங்க, எப்ப நம்ம கல்யாணம்? கவிதா கேட்டாளே ஒழிய சரியான பாதையில் தான் போய்க் கொண்டிருக்கிறோமா என அவளுக்கு சந்தேகம்தான் வந்தது. ஆனால் ஏனோ இன்று அவள் பேசுவது எதுவும் அவள் கட்டுப்பாட்டில் இல்லை. நவீன் மிகச் சிறந்த ஆங்கில விரிவுரையாளன். அவன் காதல் கதைகளை விவரிக்கும் போது மயங்கி போய் கதாநாயகி இடத்தில் தன்னை பொருத்திக் கொள்வாள். ஹீரோ சொல்வதையெல்லாம் அவன் தன்னிடம் சொல்வதாகவே கற்பனை செய்வாள். இந்த கிறுக்குத்தனத்தை எல்லாம் யாரிடமும் கூறாமல் அவனிடம் மட்டுமே கூறியதால் இன்று முற்றி போய் நிற்கிறது. நான் யோசிச்சு முடிவெடுக்க நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப சொல்றதால நாளையே திருச்செந்தூர்ல போய் சாமி முன்னாடி தாலி கட்டிடுறேன். அப்படியே விடுமுறை முழுவதும் கொடைக்கானல் ஊட்டின்னு சுத்திட்டு வருவோம். வந்து உன் பெத்தவங்களை சமாதானம் செய்ய முடியுதான்னு பார்ப்போம். இப்பவும் சொல்றேன் கவி, நீ சொல்றதுனாலதான் இந்த கல்யாணம். கவி ஒருவித பரவச நிலைக்கு வந்து விட்டாள். காதல் என்பது தான் நம்புவதை மட்டும் காட்டி மற்றதை மறைத்து கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிவிடுகிறதே. இப்பொழுது கையெட்டும் தூரத்தை கடந்து விட்டாள். நவீன் அருகில் நெருங்கி அவன் தோளில் தலை சாய்த்தாள். எந்த அசைவும் இல்லாமல் நவீன் இருப்பதை பார்த்ததும் தோளில் சாய்ந்தபடியே கண்களை உயர்த்தினான். ஆனால் அவன் கண்களோ சுற்றி சுற்றி எந்த இளைஞனாவது அவளை கவனிக்கிறானா என்பதிலேயே இருந்தது. வழக்கமான சந்தேகம் அவளுக்கு இப்பொழுதும் தலை தூக்கியது. தான் எடுத்த முடிவு சரிதானா? மறுநாள் தேவதை போல் வந்திருந்த கவிதாவை கண் கொட்டாமல் பார்த்தான். நவீனும் ஆண்மை நிறைந்தவன்தான். தன் உரிமையை காட்டும் விதமாக அவள் நெற்றியில் விழுந்த ஒற்றை முடியை ஒதுக்கி ஒதுக்கி விட்டு கொண்டே இருந்தான்.
கோவிலில் பூசாரி மந்திரித்து கொடுத்த தாலியை கையில் வாங்கியவன் இன்னும் தன் கழுத்தில் கட்டாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? குனிந்திருந்த கவி மெல்ல நிமிர்ந்து அவன் கண் போன திசையில் நோக்கினாள். இவளுக்கு இதே வழக்கமா போச்சு. அவன் அமைதியா இருக்கானா, உடனே அவன் கண் எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்க வேண்டியது. அங்க எவனாவது ஒருத்தன் நிற்பான். அங்கே ஒரு இளைஞன் கண்களை மூடி சாமி கும்பிட்டு கொண்டிருந்தான். நவீன் மெல்ல முணுமுணுத்தான். ராஸ்கல், இவ்வளவு நேரம் ஒன்னத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் பார்த்ததும் சாமி கும்பிடுற மாதிரி நடிக்கிறான். அவன் குரலில் தீ பறந்து கொண்டிருந்தது. அவள் மனக்குரல் மெல்ல கேட்டது. நீ சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறாயா? கவி நடுங்கும் குரலில் மெல்ல, நீங்க முதல்ல தாலியை கட்டுங்க என்றான். கட்டிவிட்டான். அடுத்த 2 மாதங்களும் எப்படியோ ஓடிவிட்டன. கல்லூரி முடிந்து மகள் வீட்டுக்கு வரவில்லை என்று பெற்றோர் கல்லூரிக்கு சென்று விசாரிக்க, அவள் உரிய நாளில் விடுதியை காலி செய்து சென்றது தெரிந்ததும் பதற்றம் அதிகரித்து அவளின் தோழிகளிடம் விசாரித்தனர். துப்பு கிடைக்காமல் வேறு வழியின்றி போலீசிடம் சரணடைய, போலீஸ் விசாரணையில் ஒரு தோழி சொன்னாள், அவ எதுவும் என்கிட்ட சொன்னதில்ல, ஆனா நவீன் சார் கிளாஸ்ல மட்டும் அவ ஒரு பதற்றத்திலே தான் இருப்பா. சார் அவ இருக்கிற பக்கமே பார்க்க மாட்டாங்க. நாங்க பேசினா சார் நல்லா ஜாலியா பேசுவாங்க. ஆனா கவி ஏதாவது சந்தேகம் கேட்டா கூட பதிலே சொல்ல மாட்டாங்க. போலீஸுக்கு இது போதுமே. விசாரித்து கொடைக்கானல் போய் சேர்ந்தார்கள். அப்பொழுது நவீனும் கவியும் ஊட்டி ஏறி சுற்றி பார்க்க புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஹேய், இன்னும் கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கலாமே. நவீன் அவளை வளைத்தபடி கன்னத்தில் மெதுவாக மீசையால் கூச்சமூட்டினான். கவி இந்த 10 நாட்களில் மிகுந்த குழப்பத்தில் இருந்தாள். தனியே இருக்கும்போது இவனைப் போல ஒரு கணவன் இருக்க முடியுமா எனும்படி அன்பை பொழிகிறான். வெளியே போனால் ஒரு நாளும் சண்டை ஏதும் இல்லாமல் திரும்ப முடிந்ததில்லை. தன் மார்பு வரை மறைத்திருந்த சாலை சுருக்கி தன் கழுத்தை ஒட்டி போட்டாள். ஒரு நொடியில் ஸ்லீவ்லெஸ் சுடிதாரில் கிளாமர் கேர்ள் ஆகியிருந்தாள். போலாமா? ஒரு சாதாரண நிகழ்ச்சி டிவியில் ஓடிக்கொண்டிருக்க போலாம் என்றான். நிமிடம் உள்ள 6 எண்களை கடந்த பின்னும் அசையாதிருந்தான். என்னங்க, போலாமே. என்ன கவி, நான் இன்னைக்கு ஏரிக்கு போறது உன் நண்பர்கள் யாருக்காவது தெரியுமா? இல்லையே, நமக்கு திருமணம் ஆனதே நான் இன்னும் யாருக்கும் சொல்லல. ஏன் கேட்குறீங்க? சொன்ன உடனே ஸ்டைலை மாத்திக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கியே. என் முன்னாடி ஒரு மாதிரி, நான் இல்லாதப்ப ஒரு மாதிரி இருக்கலாம்னு பாத்தியா? சே, இதுவே உங்களுக்கு வழக்கமா போயிடுச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சந்தேகக்காரனோட நம்மளால வாழ முடியுமா? ஏதாவது நீங்க சொன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கலாமேன்னு மாத்தினா சந்தேகத்தோடவே பேசுறீங்க. 2ல எதை சுய நினைவுல பேசுறீங்கன்னு எப்படி தெரிகிறது? என்னடி சொன்ன? தாட்டியான உருவமானவன் உள்ளங்கைகளை விரித்து அவள் கழுத்தை நெருக்கி தலையை சுவரோடு அழுத்தினான். ஒரு நிமிஷத்துல தேவதை போல வந்தவன் சாத்தாம் போல மாறிடுவான். மூச்சு திணற இருமினாள். பி கேர்ஃபுல். யாரை பார்த்து சந்தேகப்படுறேன்னு சொன்னேன்? இவ்வளோ கோபம் வருதுனாலே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாளேங்கிற ஆங்காரம் தான். அவன் உதடுகளின் நடுக்கம் அவனை சந்தேகத்தீதான் தைத்து கொண்டிருக்கிறது என்றது. கைகளை உதறி தண்ணீர் பாட்டிலை வாயில் சாய்த்தான். பாதி வாயினுள்ளும் மீதி அவன் உடலை நனைத்தும் வழிந்து கொண்டிருந்தது. விருட்டென்று வெளியேறினான். அவன் மீதி வைத்த நீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தாள். அவனைப் போல் வழிய வழிய குடிக்க முடியாது. தண்ணீருக்காக ரூம்பாயை வரச் சொன்னால் அவனை வரச் சொல்லி என்ன செய்தாய் என்று கூசாமல் கேட்பான். அவளுக்கு அழுகை வரும் போல் இருந்தது. அம்மா மடியில் படுத்து சத்தம் வராமல் அழ வேண்டும். தன் உடல் அதிர்வை வைத்தே தன் அழுகையை கண்டுபிடித்து மெல்ல மெல்ல தட்டி கொடுப்பாள் அம்மா. அம்மாவை உடனே பார்க்கணும் போல இருந்தது. தொடர்ந்து பாப்போமா? ஒரு பெண்ணோட நிலைமை பரிதாபமான நிலைமை. கவிதாவுக்கு அம்மா மடியில படுத்து அழனும் போல இருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அவளுக்கு அழுகை வரும் போல் இருந்தது. அம்மா மடியில் படுத்து சத்தம் வராமல் அழ வேண்டும். தன் உடல் அதிர்வை வைத்தே தன் அழுகையை கண்டுபிடித்து மெல்ல தட்டி கொடுப்பாள் அம்மா. அம்மாவை உடனே பார்க்கணும் போல இருந்தது. வெளியிலிருந்து வந்த நவீன்
வேக வேகமாக தன் உடைகளை சூட்கேஸில் அடைத்தான். புறப்படு கவி, நம்ம ஊருக்கு போறோம். 8 மணிக்கு பஸ்ஸு. அவளுக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. வீட்டுக்கு போயாச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். ஆனா அங்கேயும் கவி தப்பு கணக்கு தான் போட்டாள். நவீனின் வீட்டை கண்காணித்துக் கொண்டிருந்த போலீஸ் அடுத்த 10வது நிமிடம் வீட்டு வாசலில். அவர்களின் பின்னால் முகமும் கண்களும் வீங்கி போய் அவளின் அம்மா. கவிக்கு ஓடி போய் அம்மாவை கட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. எப்படி இத்தனை நாள் அம்மாவும் அப்பாவும் தவிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு தோணாமலே இருந்துச்சு. அப்பா கையில இப்போ நான் கிடைச்சா நரசிம்மன் போல 2ஆ பொளந்துருவார். 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, ஐயா வர சொன்னாங்க, காவல்காரர் காத்திருந்த சலிப்பில் சொன்னார். பெண்ணை அடையாளம் காட்டுவதற்காக பெற்றவர்களும் வந்திருந்தாங்க. இப்போதான் வெளியூர்ல இருந்து வரோம், கொஞ்ச நேரமாகும் என்றான் நவீன். அடியே பாதகத்தி, எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணியிருப்ப. கவியின் தோள் 2ஐயும் பிடித்து உலுக்கியபடி கதறினாள் அம்மா. அப்படியே அம்மாவோட ஓடிடலாமா? இவரோட காலம் முழுசும் கழிக்க முடியுமா? சில நொடி சலனம் அம்மாவின் கதறலில் இறுகியது. இதைத்தான் யோசிக்கணும் பிள்ளைகள். அதாவது அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி கல்யாணம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னா அது ரப்பரால அழிச்சு திருத்தக்கூடியதில்லை வாழ்க்கை. அதனால ஒரு முடிவு எடுக்கும் முன்னாடி, இப்போ எங்கள் காலத்தில் நாங்களும் அவசர முடிவு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் அப்போ விட இப்போ உங்களுக்கு உலகம் விரிஞ்சு இருக்கு. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற முடியுது. நிறைய பேரோட கான்டாக்ட் பண்ணி வெளிப்படையாக உங்களோட பிரச்சனைகளை சொல்ல முடியுது. அதனால முதல்ல முடிவெடுக்கும் முன்னாடியே நல்லா தெளிஞ்சு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. சரியா? நாங்க 2 பேரும் மேஜர் தான். முறைப்படி திருமணம் முடித்துதான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று வந்த போலீசிடம் சொன்னபடி நவீனை பின்தொடர்ந்தாள். ஐயோ, வாழ வந்த வீட்டுக்கு இடது கால வச்சு போறாளே. பெற்ற மனம் பதறியது. இன்ஸ்பெக்டர் அவர்கள் கொண்டு வந்த சான்றிதழ்களை சரிபார்த்து பெண்ணை பெற்றவர்களிடம் சட்டம் அவர்களுக்கு சாதகமாக தான் சொல்லுது, அவங்க போகலாம் என்னும்படி தலை அசைத்து இரத்தமும் சதையும் துடிக்க பெற்று வளர்த்த மகளை பேப்பரும் பெண்ணும் கொண்டு எழுதிய சட்டத்தால் பிரித்தார். படிக்க அனுப்பிய பெண்ணை பறிகொடுத்த பெற்றோர் நவீனின் வேலையை பறித்தனர். நவீன் தன் திறமையால் சீக்கிரமே அடுத்த வேலைக்கு போய்விட்டான். இன்று புதிய வேலையில் சேர வேண்டும். காலையில் இருந்தே குட்டி போட்ட புலி போல கவியை சுற்றி சுற்றி வந்தான். அவன் இடுப்பை கட்டிப்பிடித்தபடி, கிளம்புங்க, இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி என்று கொஞ்சினாள். இல்லை கவி, இந்த ஏரியா ரொம்ப மோசம். இப்போ வேலை கிடைச்சிருக்கிற இடம் வேற ரொம்ப தூரம். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வீட்டிலேயே இருக்கு. அதனால அதனால நான் வீட்டை பூட்டி சாவியை கொண்டு போறேன். சாயங்காலம் சீக்கிரமா வந்துடுறேன். வந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். எப்படி பார்த்தீங்களா? என்னது, என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போறீங்களா? உன் பாதுகாப்புக்காகத்தான். என் பாதுகாப்புக்கு கதவை பூட்டி உள்ளே இருக்க எனக்கு தெரியாதா? அவள் குரலில் கோபத்தை கண்டவன் உடனே மிருகமானான். எல்லாம் எனக்கு தெரியும், உள்ள போடி. இடது கையால் அவளை உள்ளே தள்ளியபடி வலது கையால் கதவை பூட்டி வேகமாக வெளியேறினான். திகைத்து போய் ஜன்னலில் நின்று அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டு வாசலில் ஒரு வடைக்காரர். இப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் கடைசியில சொல்றேன் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த கதையை எழுதினேன். சின்ன அடுப்பு எந்நேரமும் தகவென எரிந்து கொண்டிருக்கும். ஜன்னலில் சாய்வாக முகத்தை சாய்த்தபடி நின்ற கவியை பார்த்து, எப்படி தாயி இந்த ராட்சசன்ட்ட மாட்டினேன். நான் ஒரு 10 வருஷமா இங்கதான் கடை போட்டிருக்கேன். மூத்தாளை படுத்துனான் பாரு, அவ செத்த அன்னைக்கு ஒரே சண்டை. இவனே கொளுத்தி இருந்தாலும் இருப்பான். சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு கதை விட்டுட்டான். சுத்தும் முத்தும் ஒரு ஆள்கிட்ட பேச மாட்டான். பார்த்த சூதானமா இருந்துக்க தாயி. எதுவும் பேசாமல் கட்டிலில் போய் விழுந்தாள். தவறு செய்து விட்டோமோ? எப்படி சமாளிக்கப் போகிறோம்? என்ன 1 மாசம் தானே ஆச்சு, அம்மாவுடன் பேசி பார்ப்போமே. கோபப்பட்டாலும் சரியான வழியை சொல்வாளே. இதுதான் செய்யணும். அதாவது பிள்ளைகள் எந்த நேரம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்றாங்களோ, உணர்ந்த உடனே தன்னோட தாய்கிட்ட அதை சொல்லணும். அந்த சொல்ல தைரியம் வேணும். தாய் திட்டத்தான் செய்வாங்க. இப்படி பண்ணிட்டாளேங்கிற ஆதங்கத்துல கோவப்படுவாங்க. ஆனா கோவப்பட்டுட்டு
அடுத்த வழியை யோசிப்பாங்க. இந்த சிக்கல்ல இருந்து தன் மகள எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிப்பாங்க. அதனால நீங்க வேற யாரெல்லாமோ போய் உதவி கேட்கறதுக்கு பதிலா, முதல்ல ஒரு பிரச்சனைன்னு மாட்டுன உடனே, உங்களுடைய தாய்ட்ட பேச பழகுங்க. ஃபோன் ரிசீவர் எடுத்து நம்பர் டயல் செய்தாள். உங்கள் தொலைபேசியில் இந்த வசதி இல்லை. ஒரு அக்கா நிறுத்திச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவள் கை நடுங்கத் தொடங்கியது. அவன் அதையும் லாக் பண்ணிட்டு போயிட்டான். கூட்டுக்குள் மாட்டிய எலி போல மனம் அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கியது. மாட்டிக்கொண்டுட்டோமோ? திருமணம் ஆன உடனே ஏதோ காரணம் சொல்லி தன் செல்போனை வாங்கி வைத்துக் கொண்டான். தான் நிராதரவாக இருப்பதாக பட்டது. கொஞ்சம் கோபக்காரன், ஆனாலும் நல்லவன்தான். ராத்திரி சந்தோஷமா இருக்கும்போது சொல்லி பார்க்கலாம். ச்சே, அந்த வடக்காரர் வேற ஏதோ சொல்லி குழப்பி விட்டுட்டாரு. எல்லாம் சரி செஞ்சிடலாம். தனக்கு தானே தைரியம் சொல்லி ரேடியோவை ஆன் செய்து பிரம்பு ஊஞ்சலில் சாய்ந்து மெல்ல ஆடிக்கொண்டே சிந்தனையிலிருந்து விலக முயற்சித்தாள். இது இந்த இடத்துல விடுறேன். யோசிக்கிறான், நம்ம செஞ்சது சரியா தப்பா, ஏதோ தப்பா தெரியுது. இது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும். நம்ம சரியாத்தான் பண்றோமா? எப்போ அந்த உள்ளுணர்வு ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லுதோ, அப்போ உடனே நம்ம அதுக்கு செவி கொடுக்கணும். அது ஒருவேளை ஒன்றும் இல்லாம கூட போகலாம். ஆனா ஒண்ணும் இல்லாம போனா, அதனால தப்பு ஒண்ணும் இல்ல. அத கவனிச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. அதனால எப்பவுமே ஒரு உள்ளுணர்வு வேண்டாம், இந்த இடத்துக்கு போகாத, வேண்டாம் இந்த காரியத்த செய்யாத அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தயங்கி யோசிக்கணும். இப்போ சமீபத்தில உள்ள மிக கொடூரமான ஒரு செயல், கோயம்புத்தூர் பொண்ண அவளுடைய ஆண் நண்பர் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனதுனால, அந்த கயவர்களால அந்த பொண்ணு பாழ் செய்யப்பட்டுச்சு. அவ ஒரு இடத்துல, ஐயோ! கம்ப்ளீட்டா ஆள் இல்லையே! இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா, என்ன செய்ய போறோம்? அப்படின்னு அவ யோசிச்சிருந்தான்னா, அவர்ட்ட வேண்டாம். நீங்க இந்த மாரி இடத்துக்கு கூட்டிட்டு போகாதீங்க. நான் வரமாட்டேன். அப்படின்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு அந்த பிள்ளை தப்பிச்சிருக்கும். இப்ப பலர் பேரோட வாயில விழுந்து, அவ செஞ்சது ரைட்டா? தப்பா? அவ மேல என்னென்ன அவதூறுகள சொல்ல முடியுமோ, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பழி பாவம் தேவையில்லைல. ஆனா நான் என்னைக்குமே அந்த பெண்கள தப்பு சொல்றவங்கள நான் சார்ந்து பேசவே மாட்டேன். ஏன்னா, அப்படி தன் ஆண் நண்பரோட ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போற பெண் மட்டும் தானா பாழடிக்கப்படுறா? ஒரு வயதான மூதாட்டி, அவ இருக்கிற இடத்துல அவள கெடுக்குறாங்க. ஒரு தெரு ஓரத்துல வழி இல்லாம படுத்திருக்கிற மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ண கெடுக்குறாங்க. பச்சிளம் குழந்தைய கெடுக்குறாங்க. அப்போ தப்பு யார்ட்ட இருக்கு? நம்ம எப்பவுமே என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அந்த பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸு தப்பு. அந்த பொண்ணு போனது தப்பு. அந்த பொண்ணு பேசுனது தப்பு. இப்படி நீங்க மறுபடியும், மறுபடியும், மறுபடியும் இந்த பெண்களையே நீங்க குறி வச்சுக்கிட்டு இருக்க, இருக்க சமுதாயத்துல அநியாயம் ஒரு முடிவுக்கு வரவே வராது. கோபம் தான் வருது எனக்கு அந்த விஷயத்த பேசுனா. சரி, அடுத்ததுல பார்ப்போமா?